ஏன்டா அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த ஒரு தவறுக்கு நீ இந்த ஆட்சியினுடைய அமைச்சரை குற்றம் சொல்லுவ, இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரே குற்றம் சொல்லுவேன்னா 7.5 லட்சம் கோடி ஊழல் என்று பாஜக மீது குற்றம் சாட்டி ஒரு 10 ரூபா கூட கொடுக்குறாரு அப்படின்னா இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா சிலிண்டருக்கு 50 ரூபா நீ வாங்கியிருக்கியா இல்லையா? இது ஊழலா இல்லையா? ஒரு ஆண்டுக்கு 360 நாளைக்கு 3650 10 வருஷம் மோடி ஆட்சியில் இருக்கார். 36,500 கோடி ரூபாய் மோடி ஊழல் செய்து விட்டார். நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை பயணம், அப்ப தொடர்ச்சியா அனைத்து சாதியினர் அர்ச்சகர் இல்லையா, இவ்வளவு நியோ டைட்டில் பாஸ் இல்லையா, சிப்காட் தொழிற்பேட்டைகள், அந்நிய முதலீடுகள் இருப்பு. அப்போ அரசை வேற ஒரு கட்டத்துக்கு நகர்த்திட்டாங்க. இன்னும் ஓராண்டு தேர்தல் வருது. இந்த ஓராண்டுல இந்த அரசின் நிதி ஒழுங்கு சொல்வதற்கு எந்த குற்றச்சாட்டுமே இல்லை. செந்தில் பாலாஜியை தனிப்பட்ட முறையில் புரியப்பதற்கு காரணம் அரவக்குறிச்சியில் அண்ணாமலையை அவர் தோற்கடிப்பதற்கு அவர் ஒரு வேலை செஞ்சார். அது எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அதுல என்னுடைய பங்களிப்பும் அதுல இருக்குது. அதை நான் முதல் முறையாக இதுவரைக்கும் வெளியில சொல்ல அரசியல் வெளிப்படையா பதிவு பண்ணேன். இந்தியா முழுக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் இது வரைக்கும் கரட்டியிருப்பாங்க, எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அந்த பணத்தை வச்சு அந்த பணத்துல ஒன்றிய அரசுக்கும் மோடிக்கும் எவ்வளவு பங்கு இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் செந்தில்வேல் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனம் அதில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை, அந்த சோதனை நடத்தப்பட்ட பிறகு யாரையெல்லாம் நோக்கி அதில் ஒரு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. ஆகவே இது யாரை நோக்கி நகரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரை நோக்கி நகரணும் அப்படின்ற மாதிரி பாஜக தரப்பில் இன்னைக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு வராங்க. இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் திமுகவும் பாஜகவும் இணைஞ்சு செயல்படுறாங்க. இது அதில் அப்பட்டமாக வெளியில் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதோடு சரி, எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன நடக்குது? இல்லை, எலெக்ஷன் நெருங்குதுன்னு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். வேற என்ன இதில் புரிஞ்சுக்கிறது? அதாவது பாஜக மாதிரியான ஒரு பித்தலாட்ட கட்சி உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. எங்கள் ஊர் பக்கம் ஒரு சொல்லோட சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை எடுத்து மக்கள் மன்றத்தில் ஒரு அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதில் பாஜக ஏன்னா வட இந்திய ஊடகங்கள் முழுக்க அவங்க கையில் இருக்குது. நிறைய லாபி இருக்குது. இன்னைக்கு அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமானத்துறை எல்லாம் கையில் இருக்குது. அதை வச்சுட்டு நீங்கள் மகாத்மா காந்தியை கூட அவர்களால் என்ன செய்ய முடியும், தேச துரோகி அப்படின்னு சொல்ல முடியுங்கிற அளவுக்கு அவங்க இன்னைக்கு லாபி பண்ணுறாங்க. அதுதான் இந்த விஷயத்தில் நடக்குது. ஒரு அரசு அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக ஏதேனும் குறைபாடுகள் இருக்கும், போதாமைகள் இருக்கும். இன்க்ளூடிங் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஆட்சியில் நிர்வாகத்தில் ஒரு குறை கூட சொல்ல முடியாதுன்னு நானும் சொல்லலை. அவர் பத்திரிகையாளனாக நிச்சயமா ஆங்காங்கே சில தவறுகள் நடக்கலாம், போதாமைகள் இருக்கலாம், சுட்டி காட்டுவதற்கான குறைபாடுகள் இருக்கலாம். அதை சுட்டி காட்டுற இடங்கள்ல நம்ம இருக்கிறோம். அதை சுட்டி காட்டுறத முதலமைச்சர் பல இடங்களில் சரி பண்றாரு, அப்படித்தான் இருக்கும். ஆனா இவங்க அதை மிகைப்படுத்தி ஒரு 10,000 கோடி ஊழல், பல லட்சம் கோடி ஊழல்ங்கிறது எப்படி 2Gயை வைத்து இவர்கள் ஒரு அபாண்ட பழியை சுமத்தி பாஜக ஆட்சியை பிடித்ததோ ஒன்றியத்தில், அதே மாதிரி இன்னைக்கு இந்த அரசின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லலாம் நினைக்கிறாங்க. இது நிற்காது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த டாஸ்மாக் அப்படின்னு இவங்க எடுத்துருக்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் சில சம்பவங்களை மக்களுக்கு நான் நினைவுபடுத்தணும் விரும்புறேன். முதல்ல இந்த அமலாக்கத்துறை யாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அமலாக்கத்துறை அடிப்படையான கேள்வி. இந்த அமலாக்கத்துறை எவ்வளவு யோக்கிய சிகாமணிகள், இந்த அமலாக்கத்துறை இதுவரைக்கும் பிடித்திருக்கக்கூடிய மிக முக்கிய ஊழல்வாதிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல 2 மிகப்பெரிய ஊழல்வாதிகளை இவங்க பிடிச்சாங்க. அந்த ஊழல்வாதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பேர் கிருஷ்ணன், ஒருத்தர் பேர் கண்ணையன். இந்த 2 பேரும் விவசாயிகள். இந்த 2 பேருக்கும் பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது. இந்த 2 பேரும் சட்டப்பூர்வமற்ற முறையில் பண பரிவர்த்தனை செய்து பல கோடி ரூபாய் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு இடி நோட்டீஸ் அனுப்புது, அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புது. அவங்களுக்கு அமலாக்கத்துறைனா என்னன்னு கூட தெரியாது, பேங்க்லயே அக்கௌண்ட் கிடையாது அவங்களுக்கு. இதுல என்ன உச்சபட்ச கொடுமைன்னா தோழர், அமலாக்கத்துறை ஒருவருடைய சாதியை குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்புது. அவர்கள் தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவர்கள், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களை அவங்களுடைய சாதியை குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்புற ஒரு கேவலமான நிலைமையில தான் இன்னைக்கு இந்த பாஜக ஆட்சி இருக்குது. அதன் பிறகு என்னன்னு விசாரிச்சா, அவங்களுடைய லேண்டை, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அவருடைய வாழ்வாதாரம், அந்த லேண்டை ஆட்டை போடுறதுக்கு ஒரு பாஜகவுடைய மாவட்ட நிர்வாகி முயற்சி பண்றாரு. சாதாரண மாவட்ட நிர்வாகி அவனுக்கு இவங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே ஒரு மாவட்ட நிர்வாகியால அமலாக்கத்துறையை வச்சு ஒரு விவசாயிகளை மிரட்ட முடியுதுன்னு சொன்னா, நீங்க இப்ப மோடியும் அண்ணாமலையும் நீங்க யோசிச்சீங்க, அவங்க ஏன் இந்த அரசை மிரட்ட மாட்டாங்க, திமுக அரசு அப்படிங்கிறதா ரொம்ப சிம்பிள் லாஜிக். அதனால இங்க இதுதான் நடக்குது. அமலாக்கத்துறை அப்படி மிரட்டுமா சார்?
அப்படின்னா ஆமா மிரட்டும். வேற என்ன சான்று இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்ல பார்த்தோம். அங்கித் திவாரின்னு ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி ஒரு டாக்டரை மிரட்டி காசு வாங்குறான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நான் புதிய தலைமுறை நேர்பட பேசி விவாதத்தில் கூட பத்திரிகையாளர் மணிகிட்ட கூட அந்த கேள்வி வச்சேன். பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னார், ஒரு அரசு இன்ஸ்டிடியூஷன், ஒரு அரசினுடைய நிறுவனத்திலேயே டாஸ்மாக் சோதனை நடக்குது அப்படின்னா இதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும், முதலமைச்சர் பதில் சொல்லணும்னாரு. அப்ப நான் கேட்டேன், அமலாக்கத்துறை அலுவலகத்துல மாநில லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினாங்க, அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கணும்? அப்போ பிரதமர் தானே பொறுப்பெடுக்கணும். பிரதமர் பதில் சொன்னாரா? பிரதமர் பேசினாரா? இந்த நாட்டுல அமலாக்கத்துறை அலுவலகத்துல விடிய விடிய சோதனை நடந்துச்சு. ஆமா, ஒரு அங்கித் திவாரிங்கிற ஒரு அதிகாரி ஒரு மருத்துவரை மிரட்டி காசு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்தியா முழுக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் எத்தனை பேரை இது வரைக்கும் மிரட்டி இருப்பாங்க? எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும்? அந்த பணத்தை வச்சு அந்த பணத்துல ஒன்றிய அரசுக்கும் மோடிக்கும் எவ்வளவு பங்கு போயிருக்கும் எப்படி நம்மளும் கேட்கலாம்ல. மற்ற மாநிலங்கள்ல கூட மற்ற மாநிலங்களில் இது நடக்குது. ராஜஸ்தான்ல இதுதான் இவருடைய யோக்கியதை. இப்ப நம்ம இந்த டாஸ்மாக் வாரத்துக்கு வருவோம். இதுல இருந்து நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த டாஸ்மாக் வச்சுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேல வாங்குறாங்க, அதை வாங்குறாங்க, எது வாங்குறாங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி மீது ஒரு தொடர் ஒப்பீனியன் ஏற்படுத்துறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது இப்ப செந்தில் பாலாஜி மீது நடக்கக்கூடிய வழக்கு இந்த ஆட்சியில் உள்ள வழக்கு அல்ல. அவர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் மீது சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் உள்ள வழக்கு. இப்ப இதன் மீது இவரை நடவடிக்கை எடுத்தா இந்த அரசுக்கு எப்படி அதை நம்ம சார்ஜ் பண்ண முடியும், இந்த அரசின் மீது எப்படி குற்றச்சாட்ட முடியும் அப்படின்னு உடனே இவங்க அவங்களுடைய ஏவல் ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல பாஜகவுக்கு வேலை செய்யறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. இவங்களை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப பிளான்டா நீங்க அதை நல்லா கவனிச்சீங்கன்னா இதோட இருக்க மைக்ரோ பாலிடிக்ஸ் புரியும். ஒரு 3 மாசமா ஒரு செய்தியை தொடர்ச்சியா பேசினாங்க. அதாவது டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு. திடீர்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு யூடியூப்காரன் ஒரு டாஸ்மாக்கு போவான், ஏதோ ஒரு மதுபானத்தை வாங்குவான், அதுக்கு 10 ரூபா விலை அதிகமா இருக்கிறத இவங்க நினைச்சுவாங்க, செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணி டாஸ்மாக்ல ஒரு பெரிய அளவுல ஊழல் நடப்புது அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியனை முதல்ல ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்திட்டு பழைய வழக்குல அதிமுக ஆட்சி காலத்தில் தொடரப்பட்ட வழக்குல அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த போது செந்தில் பாலாஜி மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுல செந்தில் பாலாஜி கைது பண்றாங்க. ஆனா பொதுமக்கள் மத்தியில் எப்படி பிம்பம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு மற்றும் 1020 துறையில டாஸ்மாக்ல ஏதோ பெருசா பண்ணிட்டாரு, அதனால வாங்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதன் பிறகு அவரை சிறையில் அடைச்சாங்க. அவர் இன்னைக்கு பெயில வந்திருக்கிறாரு. இப்ப பெயில வந்தோடனே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப திருப்பி இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. ஓராண்டு இருக்கும்போது 1000 கோடி ஊழல்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆமா, என்ன பேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல மொத்தம் 41 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 41 எஃப்ஐஆர்ல 34 எஃப்ஐஆர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்டது. பதிவு செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை. அதாவது டாஸ்மாக் நிறுவனங்கள்ல அலுவலகங்க, அந்த டாஸ்மாக் கடைகள்ல மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்துறாங்க. சோதனை நடத்தும் போது அங்க கணக்குல காட்டாத பணம் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில அவங்க என்ன செய்றாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அப்படி 34 எஃப்ஐஆர் 2016 முதல் 2021 வரையிலான அஇஅதிமுக ஆட்சி காலத்துல பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஆட்சி வந்த பிறகு 7 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. இதையும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை தான் பண்றாங்க. மொத்தம் 41 எஃப்ஐஆர். இவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர் இடிக்கு ஒரு சட்டம் இருக்கு, 30 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தாதான் நீங்க இடி உள்ள வரணும் அப்படின்னு. உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த 7 எஃப்ஐஆரின் அடிப்படையில் மட்டும் நடவடிக்கை எடுத்தா 30 லட்ச ரூபா வரல. அப்ப என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது பழைய 34 எஃப்ஐஆரையும் கொண்டு இதுல சேர்க்கிறாங்க. அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் உள்ள 34 எஃப்ஐஆரையும் சேர்த்து 30 லட்ச ரூபாய்க்கு மேல வந்துருப்போம். ஆமா, சேர்ந்த உடனே இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இது ஒரு பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது. இப்ப இந்த 34 எஃப்ஐஆருக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? அஇஅதிமுக. ஆனா நீங்க யாரை குற்றச்சாட்டுறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டுறீங்க. செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டினா கூட பரவாயில்ல, நீங்க உச்சபட்சமா அண்ணாமலை எங்க போறாரு, இதற்கு முதல் குற்றவாளியே முதலமைச்சர் அப்படின்னு போறாரு. இது அயோக்கியத்தனமா இல்லையா? அப்போ ஏன்டா அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆருக்கு, அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த ஒரு தவறுக்கு நீ இந்த ஆட்சியினுடைய அமைச்சரை குற்றம் சொல்லுவ, இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரே குற்றம் சொல்லுவேன்னா இது அப்ப திட்டமிட்டு மக்களை திசை மாற்றி மடை மாற்றி. தமிழ்நாடு மக்கள் முட்டாள் இல்லை, தமிழ்நாடு மக்களுக்கு தெளிவா தெரியும். எல்லாரும் இனிமேல் இதை கேட்பாங்க, விவாதிப்பாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குக்கு, அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறுக்கு எப்படா நீ ஸ்டாலின் அவர்களை நோக்கி குற்றம் சாட்டுகிறா என்ற கேள்வியை எல்லோரும் அண்ணாமலை நோக்கி நிச்சயமா கேட்பாங்க. இது பச்சை அயோக்கியத்தனம். இது லாஜிக்கா பார்க்க போனா அந்த 30 லட்சம் அப்படின்றது இந்த 7 எஃப்ஐஆரின் கீழே வராது. அடிப்படையில இது முன்கூட்டியே அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு தெரிந்திருந்தும் இன்னைக்கு முதலமைச்சரை நோக்கி கையை நீட்டுவது அப்படின்றது ஏதோ ஒரு திட்டமிடல் இருக்குதா? டெல்லியோட ரெப்ளிகாவை இங்க பாக்குறாங்க. அதேதான் 2G சொல்லி என்ன பண்ணாங்க, 2014 ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை பிடிச்சிருச்சு. அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணது பெரிய வரலாற்று பிள்ளை. காங்கிரஸ் என்ன செஞ்சாங்க, ஆமான்னு இவங்க இழுத்தெடுப்புக்கெல்லாம் போனாங்க. ஆராசாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க, கனிமொழி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அதுதான் பாஜகவுக்கு பிளஸ்ஸா போச்சு. இவங்க லோக்பாலை கொண்டு வருவோம்னு போராடினாங்க. லோக்பால் வந்தா நாங்க லஞ்ச ஊழல், லோக்பால் வந்துருச்சா?
அண்ணா சாரே போராடினா நீங்க 10 வருஷம் ஆயிடுச்சு வந்து கொண்டு வந்துட்டீங்களா? இல்ல. சரி 2G வந்து நீங்க வந்து குறைவா ஏலம் விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்க. ஏதோ அடிப்படையில் சொன்னீங்க சிஏஜி அறிக்கை. சிஏஜி அறிக்கைங்கிறது ஏதோ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி அன்னைக்கு பேசினாங்க 2Gக்கு. இன்னைக்கு அதே சிஏஜி 7.5 லட்சம் கோடி ஊழல் என்று பாஜக மீது குற்றம் சாட்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட சாலையை அமைப்பதற்கு, மீரட் சாலையை அமைப்பதற்கு 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய் அலாட்மெண்ட் பண்ணப்பட்ட தொகை. 17 18 கோடி ரூபாய் உத்தேசிக்கப்பட்டு இவங்க போட்டது 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி. அப்ப அதுல ஒரு ஊழல். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஊழல். இதெல்லாம் சொல்றது யாரு? இதே சிஏஜி. கேட்கறதுக்கு நாதி இல்ல. பிஜேபி அதை பத்தி ஏதாவது பேசுதா? இல்ல. அப்ப நீங்க எப்படி ஒரு 2G இன்னைக்கு 2Gல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? நான் கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன், ஒருவரும் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. ஸ்பெஷல் கோர்ட் சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட் ஒருத்தரும் சொல்லல. அது சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல்ல தானே நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டுடைய மேற்பாடு சிபிஐ நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை. ஒருத்தரும் வரல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி 2Gயவே ஏலம் விட்டதுல இவ்வளவு நட்டம்னு சொன்னீங்க. இன்னைக்கு 5G நீங்க எவ்வளவு ஏலம் விட்டீங்க? அப்ப இதெல்லாம் அந்த நாட்டு மக்கள்ல கேட்கறதுக்கு நாதி இல்ல, எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல, ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான ஒரு சூழல் இல்ல. பாஜக தொடர்ந்து பொய்களையும் வதந்திகளையும் பரப்பிக்கிட்டே இருக்கு. இன்னும் கோரானா எப்படி சொல்றேன், டாஸ்மாக்ல ஒரு டாஸ்மாக்ல கூட தப்பே நடக்கலையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க ஒருத்தர் ஒரு மதுபான பாட்டில் வாங்க போறாரு, ஒருவேளை ஒரு 10 ரூபா கூட கொடுத்துருப்பாரு, ஒரு 5 ரூபா கூட கொடுத்துருப்பாரு. அது அங்கே வேலை பார்த்துக்க அந்த அதிகாரி அல்லது ஊழியரினுடைய ஒரு தவறுன்னு எடுத்துக்கங்க. ஒரு 10 ரூபா கூட கொடுக்குறாரு அப்படின்னா அந்த 10 ரூபா கண்டிப்பா எதுல வராது? பில்லுல வந்திருக்காது, கணக்குல வராது. இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு லாஜிக்கா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப நம்ம வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட வராங்க. கேஸ் சிலிண்டர் போட வரும்போது ரெசிப்ட் கொடுப்பாங்க, நம்ம கையெழுத்து போட்டு கொடுப்போம். ரசீதில் இருக்கக்கூடிய தொகைக்கு மேல எல்லாருமே 50 ரூபா நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொருத்தர் நீங்களும் கொடுத்துருப்பீங்க, நானும் கொடுத்துருப்பேன், அரசியல பார்க்கக்கூடிய நேர்களும் கொடுப்பாங்க. 50 ரூபா கொடுக்குறோமா? சராசரியாக இந்தியால ஒரு நாளைக்கு 20 லட்சம் கேஸ் சிலிண்டர்கள் ஒரு நாளைக்கு வந்து புக் ஆகுது வராங்க. ஒரு நாளைக்கு 20 லட்சம் கேஸ் சிலிண்டர்னா 50 ரூபா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு ஆண்டுக்கு என்னாச்சு? ஒரு ஆண்டுக்கு 365 நாளைக்கு 3650 கோடி ரூபா. 10 வருஷம் மோடி ஆட்சியில் இருந்திருக்காரு. 36,500 கோடி ரூபா மோடி ஊழல் செய்து விட்டார். அதானே அர்த்தம் அதுக்கு. அப்படி சொல்லலாம் தானே? சிலிண்டருக்கு 50 ரூபா நீ வாங்கியிருக்கியா இல்லையா? இது ஊழலா இல்லையா? என்னடா நீங்க லாஜிக் பேசுறீங்க? ஏன்னா பாட்டிலுக்கு அவன் 10 ரூபா கூட வாங்கினதுக்கு முதலமைச்சர் பொறுப்பு எடுக்கணும்னா சிலிண்டருக்கு 50 ரூபா கூட வாங்குறியா? யாரு பொறுப்பு எடுக்கிறது? இது களையப்படணுங்கிறத எனக்கு மாற்றுக்கிறது இல்ல. இந்த போதாமைகள் சிக்கல். அதுதான், அதனாலதான் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை என்ன செய்யுது? வழக்கு பதிவு செய்யுது. இது சரின்னு நினைச்சுதான் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கே பதிவு செஞ்சிருக்காது. மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை பதிவு பண்ண வழக்கெல்லாம் நீ வர்ற. எந்த அரசாவது தன்னுடைய சொந்த ஆட்சியின் மீது தனக்கு எதிராக தானே வழக்கு பதிவுமா? அப்ப மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சிக்கல்களை களைவதற்காகத்தான் இருக்குது. அது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதுல நீ எங்க உள்ள வர்ற? உள்ள வந்து நீ யாரை வந்து குற்றவாளின்னு காட்ட முயற்சிக்கிற? இது அப்ப அயோக்கியத்தனம். இது என்னன்னா, இந்த ஓராண்டு தேர்தல் வருகிறது. இந்த ஓராண்டுல இந்த அரசின் மீது இவர்களுக்கு சொல்வதற்கு எந்த குற்றச்சாட்டுமே இல்லை. முன்னாடி 2G இருந்துச்சு. இவங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு நேரத்துல வீராணம் ஏரியிலேருந்து ஆரம்பிச்சது. வீராணம் ஊழல்னாங்க. அப்புறம் அதுக்கு ஆதாரம் கேட்டா இல்லைன்னாங்க. எம்ஜிஆர் நீதிமன்றத்துக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னாரு. எம்ஜிஆர் நீதிமன்ற படிகளில் சொன்னது, நீதிமன்றத்தில் ஏறி சொன்னார். இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு கிடைச்ச தகவலை சொன்ன என் ஆதாரம் இல்லை என்றார் திமுக ஊழலுக்கு எதிராக. இது வரலாறு. வீராணம் நிரூபிக்கப்பட்டுச்சா? இன்னைக்கு வரைக்கும் அந்த வீராணம் தான் சென்னைக்கு தண்ணீரை கொடுத்துக்கிட்டு இருக்கு. வீராணம் ஏரி திட்டம். 2G நீங்க 2Gல ஏதாவது இது பண்ண முடிஞ்சுதா? அப்ப தொடர் அபாண்ட குற்றச்சாட்டுகள். இப்ப இந்த 5 வருஷம் முடிய போகுது. இப்ப 4 வருஷம் முடிஞ்சது, 5ஆவது வருஷத்துல இருக்கும் அந்த ஆட்சி. இன்னும் ஓராண்டுல தேர்தல். அப்ப இந்த 4 ஆண்டுகளில் இந்த அரசு என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஏராளமான திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ குறிப்பா கல்விக்கு நீங்க இந்த பட்ஜெட்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது 1.25 லட்சம் கோடி. தமிழ்நாடு மட்டும் 47,000 கோடி கிட்டத்தட்ட ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை. அப்போ நீங்க வந்து உயர்வுக்கு அப்படின்னு ஒரு திட்டம் 10th +2 இடைநிற்றல் இல்லாம கவனிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை அடுத்த கிளாஸுக்கு போறதுக்கு நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை பயணம். அப்ப தொடர்ச்சியா அனைத்து சாதியினர் அர்ச்சகர் இல்லையா, இவ்வளவு நியோ டைடல் பார்க்ஸ் இல்லையா, சிப்காட் தொழிற்பேட்டைகள், அந்நிய முதலீடுகள் இருப்பு. அப்போ அரசை வேற ஒரு கட்டத்துக்கு நகர்த்திட்டாங்க. இது வந்து நீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் லிட்டருக்கு 3 ரூபாய் பெட்ரோல் விலையை குறைக்கிறாரு. நீங்க மோடி என்னத்தை குறைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு பணக்காரர்கள் மட்டும் குடிக்கும் மதுவினுடைய விலையை 150%ல இருந்து 100% குறைச்சி வெறும் 50% ஆகிட்டாரு. அதாவது 10,000 ரூபாய் மது பாட்டில் விலைன்னா அதுக்கு வரி 15,000 ரூபாய் இருந்துச்சு. ஆமா, இப்போ அந்த 15,000 ரூபாய் வரியை 10,000 ரூபாய் குறைச்சி வெறும் 5,000 ரூபாய் ஆகியிருக்காரு. இதுதான் மோடி குறைச்சது. இந்தியாவில இந்த 10 வருஷத்துல மோடி குறைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க மதுபானத்துக்கு விலையை குறைச்சதை தவிர மோடி செஞ்ச சாதனை என்ன? ஆனா இந்த அரசு அப்படி அல்ல. அப்ப இவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சிருக்குது. அப்ப இவங்க பாக்குறாங்க, ஓகே
தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதிர்க்கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ புதுசா விஜய் ஒரு பக்கம் வர்றாரு. முக்கியமான கேள்வி, செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றது அப்படின்றது ஏன்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களை பற்றி அவர்கள் பெரிதாக பேசுவதில்லை, தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் டார்கெட் பண்றது அப்படின்றது பாஜக ரெண்டு காரணம் உள்நோக்கம். ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய துறை. இப்ப நீங்க ஒரு பொதுப்பணித்துறையில ஊழல், அது மக்கள்கிட்ட போய் ஈஸியா சேர்றதை விட டாஸ்மாக் ஊழல்னா டக்குன்னு மக்கள்கிட்ட உங்களுக்கு மதுபானத்தில் ஊழல் அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட அது ஈஸியா ரீச் ஆயிடும். அது ஒரு லாஜிக்கலா ஒரு காரணம் ஒன்று. இன்னொன்று, செந்தில் பாலாஜியை தனிப்பட்ட முறையில் குறிவைப்பதற்கு காரணம் அரவக்குறிச்சியில் அண்ணாமலையை அவர் தோற்கடிப்பதற்கு அவர் ஒரு வேலை செஞ்சார். அது எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அதுல என்னுடைய பங்களிப்பும் அதுல இருக்குது. அதை நான் முதல் முறையாக இதுவரைக்கும் வெளியில சொல்ல அரண்சைக்கு வெளிப்படையா பதிவு பண்றேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிடுவதாக முதலில் அந்த அரவக்குறிச்சி தொகுதி யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சுன்னா, மனிதநேய மக்கள் கட்சியில் பேராசிரியர் ஜவஹர்லாவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. ஸோ பேராசிரியர் ஜவஹர்லா தான் அங்கே போட்டியிடுவதாக இருந்துச்சு. காரணம், அரவக்குறிச்சி தொகுதிக்குள்ள பள்ளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் இருக்கின்றன. கணிசமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அங்கே இருக்கும். இஸ்லாமிய வேட்பாளர்கள் எப்போதுமே போட்டிடுவாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5-2 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணி ஒவ்வொரு கோயிலாக போய் தங்கி படுத்து தூங்கி ஒவ்வொருத்தரையும் பார்த்து சந்திச்சு என்ன செட் பண்ணிட்டாருன்னா மைண்ட்ல, நீங்க ஏன் கட்சியா பாக்குறீங்க? யாரோ ஒரு இஸ்லாமியர் இங்க நிக்கிறாரு, இஸ்லாமிய வேட்பாளர் தான் ஜெயிக்கிறாரு, நான் உங்கூட்டு பிள்ளை இல்ல, இந்த மண்ணின் மகன், எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம், மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பேசி நீங்க ஏன் அவருக்கு ஓட்டு போடுறீங்க? கட்சியா பார்க்காதீங்க, பிஜேபின்னு பார்க்காதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி மைண்டை செட் பண்ணி அதை நோக்கி நகர்த்தி வச்சுட்டார். ஸோ அரவக்குறிச்சியை பேராசிரியர் ஜவஹர்லா அரவக்குறிச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடன் மரியாதைக்குரிய நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களிடம் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள், ஜோதிமணி எனக்கு என்னுடைய சகோதரி மாதிரி, அப்போ இந்த மாதிரி இந்த தகவலை ஜவஹர்லால் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ரெகுலரா அரசியல் சார்ந்த ஆலோசனைகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்கள். அப்போ நான் மாலை முரசு தொலைக்காட்சியில நேரலை முடிச்சுட்டு வெளியில வரேன். சகோதரி ஜோதிமணி எனக்கு கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி செந்தில் பாலாஜி இந்த தகவலை பேச சொன்னாரு, அரவக்குறிச்சியில் ஜவஹர்லால் அவர்கள் போட்டியிட்டால் கடும் போட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவர் தனி சின்னத்தில் போட்டியிட முடியல கூட இருந்தாங்க. தனி சின்னத்திலாம் போட்டிட்டா அண்ணாமலை வெற்றி பெற்றாலும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா மத ரீதியா கன்சால்டேட் பண்ணிடுவாங்க. அதனால நாம இங்க ஒரு திமுக வேட்பாளரை, உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை யாரையோ போட்டாச்சுன்னா டஃப் ஃபைட் கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம். 2 தேவை இருக்கிறது. ஒன்று, அண்ணாமலை போன்றவர்கள் வெற்றி பெற்று விடக்கூடாது, பேராசிரியர் ஜவஹர்லால் போன்றவர்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்திற்குள்ள போகணும். 2மே அவசியம் என்று செந்தில் பாலாஜி முடிவெடுத்திருந்தார். சகோதரி ஜோதிமணி மூலமாக இந்த செய்தி எனக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் உடனே என்ன செய்யறேன், கான்ஃபரன்ஸ் காலில் ஜவஹர்லால் சார்ட்ட பேசுகிறேன். அவர் அவசர செயற்குழுவில் இருக்கிறார். அதன் பிறகு கால் எடுக்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் முறையாக நான் வெளிப்படையாக அங்கே பதிவு பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷமா உரையாடி சார் இந்த நிலைமை அவருக்கு விளக்கி, ஏன்னா டைமே இல்லை, 3-4 நாள் தான் டைம் இருக்குது, வேட்புமனு முடிய போகுது. அவரை இமீடியட்டாக அவர் பாபநாசம் தொகுதிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு செந்தில் பாலாஜி திமுகவுக்கு அரவக்குறிச்சியை வாங்கி அரவக்குறிச்சி உள்ளிட்ட அந்த மாவட்டம் முழுவதையும் திமுகவினுடைய வெற்றி கோட்டையாக மாற்றினார். அரவக்குறிச்சியில் அண்ணாமலை தோத்து போனார். இந்த கோபம் அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜியின் மீது பெர்சனலா இருக்கு. நம்மளை எம்எல்ஏவாக ஆக்கடாம பண்ணிட்டாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்திலேருந்து வானதி வந்துட்டாங்க, இவரால் ஜெயிக்க முடியல. அப்ப இவர் ஒரு பெரிய தோற்றத்தை கொடுத்துருக்கும் போது டெல்லி தலைமை இவர் எப்படி மதிக்கும்? வானதி ஜெயிச்சிட்டாங்க, எம்ஆர் காந்தி ஜெயிச்சிட்டாரு, நயனார் நாகேந்திரன் ஜெயிச்சிட்டாரு. இப்ப நாளைக்கு இவங்க போய் மாநில தலைவர் நாங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாருமே மாநில தலைவருக்கு மூவ் பண்றாங்க. நயனார் நாகேந்திரன் மாநில தலைவருக்கு மூவ் பண்றாரு, வானதி சீனிவாசன் மாநில தலைவருக்கு மூவ் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன கேட்பாங்க, ஏங்க அவருக்கு என்னங்க செல்வாக்கு, அவர் சொந்த தொகுதியில அவர் ஜெயிக்க முடியலங்க அப்படின்னு அண்ணாமலை நோக்கி கண்டிப்பா மேல வைப்பாங்க. இந்த வாதம் உள்ள வைக்கப்படுகிறது. இது அண்ணாமலைக்கு ஒரு கடும் நெருக்கடியை கொடுக்குது. அப்ப அண்ணாமலைக்கு என்ன கோபம்னா, நம்மளை இப்படி தோக்க வச்சது யாரு? செந்தில் பாலாஜி. அந்த கோபம் யாருக்கு இருக்கு? அண்ணாமலைக்கு ஹெவியா இருக்கு. அதுதான் செந்தில் பாலாஜியை தனிப்பட்ட முறையில் குறிவைப்பதற்கான காரணம். அது நாம் சாட்சி. ஏன்னா எனக்கு தான் தெரியும் இது. நான் இதை பேசினேன், அவர்களோட பேராசிரியர் ஜவஹர்லாலோடும் நான் பேசினேன், இவங்களோடையும் பேசினேன். அது ரொம்ப அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அடுத்து விஜயினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க, அதற்கு மிக சிறந்த உதாரணம் இதுதான். அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது அப்படின்றது, இதன் மூலமா அவர் எதை உணர்த்த நினைக்கிறாரு? அது பேஸ்லெஸ்ஸான ஒரு குற்றச்சாட்டு. நான் ஆமா, அந்த குற்றச்சாட்டு பேஸ்லெஸ்ஸா இருந்தாலும் எதை யோசிச்சு அவங்க இந்த அறிக்கையை விடுறாங்க, எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் வாக்குகளை திமுக அணிக்கு போகாமல் பிரிக்கக்கூடிய ஒரு வேலை யாருக்கு இருக்கு? விஜய்க்கு இருக்கு. நான் அதை பிஜேபி சொல்லி சேராருலாம் நான் குற்றச்சாட்ட விரும்பல. ஏன்னா பேஸ் இல்லாம நானும் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லிடக்கூடாது. நான் போற போக்குல அப்படி சொல்லக்கூடியவன் அல்ல. பட் நீங்க அது எப்படி இருந்தாலும் இயல்பாக விஜய்க்கு கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் வாக்குகள் சுத்தமா போகாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் விஜய்க்கு கொஞ்சம் பேர், ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 5 பேரோ 10 பேரோ போடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ முற்று முழுவதுமாக சிந்தாமல் சிதறாமல் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் திமுக அணிக்கு வந்தது விஜய் அணிக்கு போகும் ஓரளவுக்கு சின்னதா.
அப்ப அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா தான் நீங்க திமுக அணியை பலவீனப்படுத்த முடியும். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது என்ன பண்ண அவர் வெற்றி பெறுவது கிடையாது, திமுக அணியை பலவீனப்படுத்தணும். அப்ப பலவீனப்படுத்தும் போது என்னச்சுன்னா, விஜய பிரதான எதிரியா யார் காட்டணும்னா பாஜக காட்டணும். நான் இன்னைக்கு பதிவு பண்றேன், இது பண்ணிக்கோங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல விஜய்க்கு எதிராக கடுமையாக வந்து பாஜகவினர் வந்து பேசுவாங்க. ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் கடுமையாக்குவாங்க. அதை இன்னும் கடுமையாக்க விஜய வந்து பாஜக வந்து கடுமையா அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு நல்லா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்கே நகர் தொகுதியில, ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில டிடிவி தினகரன் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கிய காரணம் பிஜேபி அவரை வந்து ஒரு பெரிய அளவுல அன்னைக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்க. ஆமா. அப்ப தமிழ்நாடு எப்பவுமே என்ன பண்ணும்னா, பிஜேபி யாரையாவது ரொம்ப அடக்கி ஒடுக்கி அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்கன்னா அவங்க பக்கமே நின்றோம். திராவிட செல்வன்ற பேர்ல அவர் வந்து அப்படின்னா வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம். அப்போ என்ன நடக்கும்னா, ஓகே விஜய வந்து பாஜக நினைச்சது டார்கெட் பண்ணுது, விஜய கார்னர் பண்ணுது அப்படின்னா ஒரு இயல்பாக கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு சின்ன சிம்பத்தி, சாஃப்ட் கார்னர் ஏற்படும். அப்ப இதுக்காகவே ஏற்கனவே விஜய வந்து இவர் என்ன சொல்லி வச்சிருக்காரு, யாரு ஹெச் ராஜா சும்மா இருந்த விஜய் ஜோசப் விஜய்னு சொல்லி வச்சிருக்காரு. அதெல்லாம் அடையாளப்படுத்துறது தான். அப்ப கிறிஸ்டின்ஸ் வாக்குகள் அங்க போட்டு, முஸ்லிம்ஸ் வாக்குகள் அங்க போட்டுணும். ஸோ இதுக்காக இனிமே என்ன செய்வாங்கன்னா, விஜயும் பாஜகவும் கடுமையாக சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகள் அடுத்தடுத்த நாட்கள்ல அரங்கேறக்கூடும். ஆனா நான் இப்படி கேட்கிறேன் சகோதரர் விஜய் அவரிடம், நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் உள்ளபடி என்னமோ ரகசிய உறவு இருக்கு. எப்படி நான் சொல்றேன், நீங்க வந்து அதிமுக அதாவது ஊழலை ஒழிப்பதுதான் பாஜகவுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இதே மாநில அரசு முன்னாள் அஇஅதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கில் வந்து அவங்க வழக்கு தொடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். அந்த கோப்புகளில் கையெழுத்திடுவதற்கு ஆளுநர் மறுக்கிறார். குறிப்பா ராஜேந்திர பாலாஜி வழக்குல எல்லாம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புது. அப்ப நீங்க ஏன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழலை பாதுகாக்கிறீங்க? மாநில அரசு நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ நீ போட்டு வச்சிருக்கிற கேசஸ் இருக்குல்ல, குட்கா வழக்கா இருக்கட்டும், சிபிஐ சில வழக்குகளை, ஈவன் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குகளை வச்சுக்கிட்டு இவங்க மிரட்டிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இவங்க மீது நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க. மாநில அரசு கையில போயிடுச்சுன்னா மாநில அரசு அப்படிலாம் மிரட்டாது. அது கிராஜுவலா நடவடிக்கை எடுத்து அடுத்த கட்டத்தை நிகழ்த்திடுவாங்க. அப்ப மிக விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும், சாட்சிகள் விசாரிக்கப்படுவார்கள், நீதிமன்றத்துக்கு வழக்கு போகும், விசாரணை முடிச்சு தண்டிக்கப்பட்டா இந்த அமைச்சர்கள்லாம் ஜெயில இருப்பாங்க. அப்ப பாஜகவுக்கு அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிறைக்கு போவதில் விருப்பம் கிடையாது. அதே சமயத்துல அவங்க என்ன செய்யணும், மிரட்டி வச்சுக்கணும். ஸோ இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ அப்ப இப்ப உள்ளபடியே யாருக்கும் கூட்டு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் ரகசிய கூட்டு. இதைத்தான் நண்பர் விஜய் பேசணும். ஆனா அவர் அதை பேச மாட்டாரு. அவர் இன்னி வரைக்கும் நான் என்ன கேட்கிறேன், எங்கேயாவது அதிமுக கண்டிச்சு அவர் ஏதாவது பேசியிருக்காரு? பாஜகவையாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டிச்சு ஏதாவது பேசிருக்கீங்களா? கும்பமேளாவில் இத்தனை பேர் இறந்தாங்க, 30 பேர் இறந்தாங்க. விஜய் பாஜகவை கடுமையாக கண்டித்து விடுத்த அறிக்கை என்ன? அதனால அது வந்து பாஜகவுமே அவர் இதுவரைக்கும் எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டிச்சிருக்கிறாரு? ரொம்ப கண்டிக்கல. நீங்க பாஜகவோடு திமுகவை இணைத்து பேசி அதன் மூலம் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பிரிக்கலாம் என்ற முயற்சி தான் பண்றாங்களே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வந்து பாஜகவுக்கு எதிராக பேசியதுன்னு இல்ல. இப்ப அமலாக்கத்துறையினுடைய இந்த எண்ணம் இருக்குல்ல, டெல்லியை போல தமிழ்நாடு அரசை மிரட்ட வேண்டும், குறிப்பா திமுகவுடைய அமைச்சர்கள், உச்சபட்சமாக முதலமைச்சர். இந்த டார்கெட் டெல்லியில அவங்க சக்சஸ் ஆனதை இங்க தமிழ்நாட்டுல செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, இங்க தமிழ்நாட்டுல வாய்ப்பே கிடையாது. நீங்க டெல்லியில சக்சஸ் ஆன மாதிரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டுல ஒருபோதும் பண்ண முடியாது. தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவானவர்கள், மிக புரிதல் உள்ளவர்கள். ஆனா இவங்க பாஜக வேற ஒரு சதி பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, அஇஅதிமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலம் அந்த இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வார திமுக பாஜகன்னு மாத்திக்கணும், அதுல அதிமுகவை பலவீனப்படுத்தி அதிமுக அந்த போட்டியிலிருந்து வெளியில அனுப்பிடணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் அவங்க 2வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியை தான் முதல்ல அவங்க காலி பண்ணியிருக்காங்க. சிவசேனா காலி பண்ணியிருக்காங்க, இங்க வந்து பீகார்ல அது மாதிரி பண்ணியிருக்காங்க, நிதிஷோட சேர்ந்து லாலுவை இது பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லா இடத்துலையும் யார் 2வது இடத்துல இருக்கிற கட்சியோ, இப்போ அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க, அங்க நிதிஷ்க்கு ஸ்பேஸே இருக்காது, பீகார்ல காலி பண்ணுவாங்க. ஸோ இப்போ சிவசேனா அங்கே காலியா, ஏக்நாத் ஷிண்டேவுக்கு முதலமைச்சர் ஆசை காட்டி கூட்டு வந்து இப்போ ஏக்நாத் ஷிண்டே வெளில அனுப்பிட்டு திருப்பி என்ன செஞ்சுட்டாங்க, பாஜக சேர்ந்து தேவேந்திர பட்னவிஸையும் முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க. இப்போ ஏக்நாத் ஷிண்டே முடிச்சிட்டு இருக்கிறாரு. போச்சா, இனிமேல் ஆயுசுக்கும் சிவசேனாவோ ஏக்நாத் ஷிண்டேவோ அங்கே முதலமைச்சராக ஆகவே முடியாது, முடிச்சுட்டாங்க. இதே தான் குஜராத். நீங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியை காலி பண்ணுவாங்க, காலி பண்ணிட்டு அவங்களும் இன்னொரு கட்சிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க, அப்புறம் அவங்களையும் காலி பண்ணிட்டு அவங்க ஒருத்தர் தாங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. இது இந்தியா முழுக்க அவங்க செய்யறாங்க. தமிழ்நாட்டில் அதை நோக்கி நகர்த்துவதற்கு ஒரு கடும் வேலைகள் நடக்கிறது. உள்ளபடியே கவனமாக இருக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா அஇஅதிமுக. ஸோ அவங்க அதுல கவனமாக இல்லை. திமுகவை வந்து இவங்க வந்து அப்படியான ஒரு நெருக்கடிக்குள்ளெல்லாம் உருவாக்கிட முடியாது. திமுக இது மாதிரி கடுமையான நெருக்கடிகளை தாண்டி வந்த கட்சி தான், அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இந்த வழக்கே நீங்க இப்ப இன்னைக்கு போட்டுக்க இடி வழக்கு, அமலாக்கத்துறை வழக்கை வந்து டாஸ்மாக் வழக்க நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனா நான் எழுதி தரேன், நீதிமன்றம் காரி துப்பும், சிரிக்கும். ஏன்னா எந்த அடிப்படையும் கிடையாது, அதுல அடிப்படையே இல்லாத ஒரு வழக்கு. அடிப்படையே இல்லாம நீங்க வந்து வெறும் மக்கள் மன்றத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க மக்களை. இப்ப நீங்க 10 வருஷம் ஆச்சு, காங்கிரஸ் மீது எவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லிச்சு பாஜக,
காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் நீங்க வந்து கன்விக்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க, தண்டிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் சார்ஜ் ஷீட் போட்டு முறையா நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ணி உள்ள அனுப்பியிருக்கிறீங்க? இல்ல. மாறாக உங்களுக்கு ஆதரவா உங்க கட்சியில சேர்ந்த எல்லாரையும் முதலமைச்சராக்கி விட்டீங்க. அஸ்ஸாம்ல ஹிமந்த பிஸ்வா சர்மா சிஎம், இங்க வந்து இவர் துணை முதலமைச்சர் யாரு, அஜித் பவார் துணை முதலமைச்சர். எல்லார் மேலையும் நீங்க அஜித் பவார் மீது 70,000 கோடி ரூபாய் நீர்ப்பாசன ஊழல் சொன்னவர் யாரு, மோடி. அவர் இன்னைக்கு துணை முதலமைச்சர். ஹிமந்த பிஸ்வா சர்மா மீது மேற்கு வங்கத்துல சாரதா சிட் ஃபண்ட் ஊழல் வழக்க வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா மீது சொன்னாங்க. அவர் இன்னைக்கு வந்து அஸ்ஸாம் முதலமைச்சர். ஸோ அப்போ நீங்க பெரும் ஊழல்வாதிகள் எல்லாம் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக ஆக்கி வச்சுக்கிட்டு நீங்க ஊழல் ஒழிப்பு நாடகம் போடுறத தமிழ்நாடு ஒருபோதும் நம்பாது. தமிழ்நாடு நிச்சயம் தெளிந்த என்ன சொல்ல அறிவார்ந்த ஒரு மாநிலம். அவர்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. பாஜகவின் கபட நாடகம் அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.